எனக்கு சின்ன வயசுல இருந்து தளபதினா ரொம்ப 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 பிடிக்கும். எங்க வீட்டுக்காரோட எனக்கு விஜய் தான் பிடிக்கும். அவதாரம் போல நீயும் அவதரித்தாயே. ஏன் அழுகுறீங்க? பேசுங்க 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 பேசுங்க. அப்படியே சில பெண்கள், அது ஒரு வயசு பெண்கள் அப்படியே அந்த தலையை பிச்சுக்கிட்டு ஆறதையோ பார்த்துட்டேன். அப்படியே ஒரு பொண்ணு பேட்டி கொடுக்குது, எனக்கு என் புருஷன் முக்கியம் இல்ல, எனக்கு விஜய் தான் முக்கியம் அப்படிங்குது. இதுக்கா காமராஜர் பள்ளிக்கூடம் கட்டினாரு? இதுக்கா காமராஜர் உங்களை படிக்க வச்சாரு? இதுக்கா என் பச்சை தமிழ் சத்துணவு திட்டத்தை கொண்டு வந்தான்? இதுக்கா புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் அதை சத்துணவுடன் கூடிய திட்டமாக மாற்றி அமைத்தார்? இதற்கா காலை உணவு திட்டத்தை முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அறிவித்தார்? சினிமாவிலிருந்து வரக்கூடிய கதாநாயகர்கள் இந்த மக்களுடைய துன்பத்திற்கு துயரத்திற்கு எந்த விதமான அர்ப்பணிப்பையும் செய்ய மாட்டீர்கள். நேராக தனி விமானத்தில் வருவீங்க, தனி கேரவன்ல வருவீங்க, தனியா வந்து அப்படியே ஏறி நின்று கையசிப்பீங்க. ஒரு சினிமா துறைத்துறையிலிருந்து அரிதாரம் பூசி நடிக்க வந்த ஒரு நடிகன் எங்கள் தாத்தன் காமராஜரை அவன் இருக்கையில் உட்கார்ந்து கொண்டிருப்பது போலவும் முதலமைச்சர் அரியாசனத்தில் பின்னாடி அந்த சேர் என்று சொல்லக்கூடிய நாற்காலியை எங்கள் பச்சை தமிழ் அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டியின் தலைவன் அன்னை இந்திரா காந்தி, ஜவஹர்லால் நேரு, மொராஜி தேசாய் போன்றவர்கள் கண்களில் விரலை விட்டு ஆட்டிய அந்த பச்சை தமிழனை பின்னாடி சேரை பிடித்து நிக்க வைத்தான். ஒரு பெரிய புகழின் உச்சி வெளிச்சத்தில் இருக்கிறார் நடிகர் அந்த விஜய். அந்த விஜயை கேள்வி கேட்க முடியாது, அவரை விமர்சனம் செய்ய முடியாது என்று பெரிய கட்சிகளும் நாடார் அமைப்புகளும் எம்எல்ஏ எம்பி மந்திரியா இருந்தவன் பயந்து ஒதுங்கிய போது யாரோட நீங்க ஒப்பிடுறீங்க? யாரு நிக்கிறது, யார் உட்கார்ந்து இருக்கிறது, யாருடைய சிம்மாசனத்தில் யார் உட்கார்றது? இதை தமிழ்நாட்டில் எல்லாரும் கேட்கறதுக்கு பயந்தா என் தம்பி சதா நாடார் கேட்டார். அடுத்தது அவருடைய அண்ணன் வேல்முருகன் கேட்டார்.